எதற்காக இந்த சடங்குகளெல்லாம் நம்ம ஆடம்பரம் நடத்தக்கூடாது? இப்போ திருமணத்தை ஆடம்பரம் நடத்துகிறாங்க, அப்புறம் பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காது குத்து இதெல்லாம் ஆடம்பரமாக நடத்துகிறாங்க. ஏன் ஆடம்பரம் நடத்தக்கூடாது அப்படின்னா, ஆடம்பரமாக நடத்தும்போது ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பாங்க நம்முடைய உறவினர்கள், அவங்க பத்திரிக்கை வச்சு நம்மளை வர வைப்பாங்க. ஏன் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா, நான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போகக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்காங்களா, அவங்க கூப்பிட்டா நம்ம போகலாம். அதனால் தூரத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, அல்லது நாம் அவங்கள தூரத்தில் இருக்கிறவங்கள நம்மளை வர வைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு நிறைய இடைஞ்சல் ஆகுது. நிறைய பணம் செலவழிச்சிட்டு அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நாம் கூப்பிட்டோமேன்ட்டு வருவாங்க, அல்லது அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாம் நிறைய பணம் செலவழிச்சிட்டு நாம் போவோம். முதல்ல நாம் எல்லோரும் நமக்கு எல்லாமே பிஸியாக இருக்கிறோம். நமக்கு தினமும் செய்ய வேண்டிய வேலைகள் முக்கியமானது, இதுவும் முக்கியமான வேலை தான். அதே நேரத்தில் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு போகிற அளவுக்கு இந்த உலகத்தில் அதெல்லாம் முக்கியமான வேலையே கிடையாது. அதில் நிறைய ஆபத்தும் இருக்குது. போக்குவரத்து போய் வர்றதில் நிறைய விபத்துகள் ஏற்படலாம். நிறைய விபத்துகள் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே போகிறாங்க. கோயிலுக்காக போவாங்க, கல்யாணத்துக்காக போவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறாங்க. போகிற வழியில் ஒரு விபத்தாகி இறந்து போயிடுவாங்க. அப்போது அந்த மாதிரியான விபத்துகள் அந்த மாதிரி விபத்துகளுக்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. அதனால் யாரோ ஒருத்தர் ரொம்ப தொலைவில் இருந்து நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் போட்டி பிடிக்கெல்லாம் கட்டிட்டு நாள் ராத்திரியை ட்ரெயினில் ஏறி பல 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த சொந்தக்காரங்க நடத்துகிற அந்த காது குத்துக்கு போகிறது, இது மாதிரியெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு போகிறது, இது மாதிரியான நிகழ்வுகளை நம்ம தடுத்துறது. நாம் அதில் ஆர்வம் காட்டக்கூடாது. அதனால் உறவுமுறை விட்டு போனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த மாதிரி நாமளும் யாரையும் கூப்பிடக்கூடாது. அதனால தான் எளிமையாக சடங்குகளை நடத்தணும். ஒரு 10 பேர் 20 பேர் அவ்வளோதான். எளிமையாக சடங்குகள் நடத்திட்டு தகவல் சொல்லிடணும். இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு, நாங்கள் கல்யாணம் பையனுக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம், இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தகவல் சொல்லிடலாம். அவங்களும் அது என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப நல்லதாக போச்சு, நல்ல வேளை இவங்க மண்டபத்தில் நடத்திட்டாங்கன்னா நம்மளும் போய் வரதில் நமக்கு ஆயிரக்கணக்கில் செலவு, அப்புறம் மொய் வைக்கணும், இப்படி நிறைய செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னாக்கா, நமக்கு நிறைய செலவுகள், எதிர்பாராத செலவுகள் எப்படி வேணாலும் வரலாம். நமக்கே நிறைய செலவுகள் இருக்கும். ஒரு வண்டி வாங்க வேண்டி இருக்கும், அப்புறம் அந்த வண்டிக்கு பிரச்சனையாகும் அடிக்கடி, அப்புறம் உடம்புக்கும் பிரச்சனையாகும். வண்டிக்கு பிரச்சனையானா போய் மெக்கானிக் ஷெட்டில் ஒன்று அவர் இதெல்லாம் சரி பண்ணால் 1000 ஆகும், 2000 ஆகும், 10,000 ஆகும்னு. அப்புறம் நமக்கே உடம்புக்கு ஏதாவது ஆகலாம், நமக்கே ஒரு விபத்து நடக்கலாம், யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஒரு போர்க்களம் மிகுந்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வெளியே போயிட்டு வீடு வரக்குள்ளே யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சேமிக்கணும். சேமிச்சுட்டு நாளைக்கு போய் ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கடன் கேட்கக்கூடாது. ஆடம்பரமாக மனம் போன போக்கில் செலவழிச்சிட்டு பணத்தெல்லாம் செலவழிச்சுவிட்டு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கடன் கேட்டுட்டு அதன் மூலம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணோன்னா, இந்த ஆடம்பரமாக செலவு செய்கிறதெல்லாம் நிறுத்திட்டு எளிமையாக செலவு செய்துக்கிட்டு, அதேமாதிரி இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அப்போவும் மற்றவங்களை தொந்தரவு செய்யாமல் நாம் நம்மளை சார்ந்தே அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். ஒரு விபத்து ஏற்படலாம், ஒரு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அப்புறம் ஏதாவது வீடு கட்ட வேண்டியிருக்கும், வண்டி வாங்க வேண்டியிருக்கும், வண்டியில் எதுனா பிரச்சனை வரும், அதில் படிப்பு செலவு, அப்படி நம்ம ஏதாவது நமக்குன்னு ஏதாவது லட்சியம் இருக்கும், அந்த லட்சியம் சார்ந்து நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வை செய்ய வேண்டியது இருக்கும், அதுக்கு பணம் தேவை. இப்படி பல வகையான செலவுகள் இருக்கும்போது இதில் இந்த மாதிரி ஆடம்பரமாக சடங்குகளை நடத்திக்கிட்டு அதாவது தவிர்க்கவே முடியாத தேவைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தேவைகளுக்காக தான் நம்ம பணத்தை செலவழிக்கணும். இப்போ இந்த ஆடம்பரமாக சடங்குகள் நடத்தலைன்னா இங்கே என்ன கொடியாக மொழிய போயிட போகுது. இப்போ கொரோனா காலகட்டத்திலலாம் கல்யாண மண்டபத்தெல்லாம் மூடிட்டாங்க. எல்லோரும் எளிமையாக தான் திருமணத்தை நடத்துகிறாங்க. அப்புறம் இன்றைக்கி கூட்டிகிட்டு ஓடுறாங்க. பெற்றோர்கள் எதிர்ப்பு காரணமாக என்ன பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க 2 பேர், பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க, சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஓடி போய் திருமணம் செஞ்சுட்டு அப்புறம் நல்லா தான் வாழ்கிறாங்க. அப்போது அவங்கெல்லாம் வாழலையாண்ணா, அவங்க ஓடி போய் திருமணம் பண்ணாங்க, அல்லது எளிமையாக அவர்களோட திருமணத்தை அவங்க நண்பர்களோடு நடத்திக்கிட்டாங்க. அதனால் அவர்கள் அவர்களும் மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்மை தான் ஏற்படுது. நிறைய லட்ச ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. பெற்றோர்கள் நிச்சயத்திருந்தாங்கனாக்கா, அந்த திருமணம் கல்யாண மண்டபத்தில் நடத்தியிருந்தாங்கனாக்கா அதில் நிறைய செலவுகள், தேவையற்ற நடைமுறைகள், வரதட்சணை, இப்படி லட்சக்கணக்கில் நிறைய பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைமை, இதெல்லாம் இப்போ தவிர்க்கப்படுதில்லை. எளிமையாக திருமணம் செய்யும்போது அது பிறருக்கு இடையூறு இல்லாத நிகழ்வாக அது அமைகிறது. அதில் எளிமை தான் என்றைக்குமே
போற்ற தகுந்த ஒரு நல்ல ஒரு பண்பு.